Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is important for the UPSC 2025 prelims. Okay, the topic was nuclear powered ballistic missile submarine. Okay, so இந்த particular submarine பத்தி நம்ம வந்து நியூஸ்ல வந்து பார்த்திருக்கோம். அதனால இத பத்தி கொஞ்சம் டீடைலிங்கா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நியூஸ்ல என்னன்னு சொல்லி பார்க்கலாம். India's fourth nuclear powered ballistic missile submarine, referred to as an S4 Star, has been launched into the water at the shipbuilding center in the Visakhapatnam. So Visakhapatnam இருக்கக்கூடிய அந்த shipbuilding centerல இருந்து அந்த submarine வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, so S4 Star was launched into the water on October 16. Okay, in SBC multiple sources confirmed. So இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதுதான் அந்த S4. ஓகே, S4 Star. So இந்த particular submarine பத்தி கொஞ்சம் டீடைலிங்கா பார்க்க போறோம். So the fourth SSBN is condemned as a S4 Star. ஓகேவா, ஸோ நம்ம வந்து கோட் நேம் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேம் வந்து இன்னும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அவங்களுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் அரிகாத், அதுக்கப்புறம் அரிகண்ட், அந்த மாதிரி நிறைய சப்மரைன்ஸ் இருந்தாலுமே இந்த S4 ஸ்டாருக்கு வந்து இன்னும் வந்து நேம் வந்து கொடுக்கல, கோட் நேம் மட்டும் தான் வச்சிருக்காங்க, S4 ஸ்டார்னு. ஓகேவா, it boasts nearly 75% of indigenous content and is equipped with a K4 ballistic missile, which have range of 3500 km. ஓகேவா, லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் வந்து இது வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போஸ் ஒரு வார்ஃபேர் வந்து வருது அப்படின்னா இதனால 3500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து டிராவல் பண்ணி அங்க இருக்கிற டார்கெட் வந்து இதனால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஓகே, அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் K4 பேலிஸ்டிக் மிசைல். ஃபயர்ட் த்ரூ வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டம், well the first of its class. ஓகேவா, ஸோ இந்த சப்மரைன்ல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து என்னன்னா ஐஎன்எஸ் அரிகண்ட் தான். நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் வந்து ஐஎன்எஸ் அரிகண்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. அதுல பாக்குறப்ப 750 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து டிராவல் பண்ணி இருக்கக்கூடிய K15 மிசைல் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. நியூக்ளியர் மிசைல் மட்டும் தான் அவங்க வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூக்ளியர் சப்மரைன் எல்லாமே வந்து K4 பேலிஸ்டிக் மிசைல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சா இருக்கக்கூடிய மிசைல் வந்து அவங்க வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சக்சஸர்ஸ் INS Arihat and the INS Aridaman are all upgrades of the previous ones and carry only K4 ballistic missile. ஸோ இந்த INS Arigantல மட்டும் தான் K15 இருக்கு. மற்ற எல்லா விதமான சப்மரைன்ஸ்ல எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா K4 அப்படிங்கிற பேலிஸ்டிக் மிசைல் தான் அவங்க வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஓகே, since the national security planners named India's first leased nuclear attack submarine INS Chakra S1. ஓகேவா, ஸோ இந்த ஐஎன்எஸ் சக்ரா வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ரஷ்யாவிட்டு லீஸ்ல வந்து வாங்கக்கூடிய ஒரு சப்மரைன் தான் இந்த ஐஎன்எஸ் சக்ரா. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நேம் கோட் நேம் என்னன்னா S1 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் அரிகண்ட்டுக்கு வந்து என்னன்னா S2, ஐஎன்எஸ் அரிகாட்டுக்கு வந்து S3 அண்ட் தென் ஐஎன்எஸ் அரிதமனுக்கு வந்து S4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த S4 ஸ்டாருக்கு வந்து ஃபார்மல் நேம் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து அதுக்கு வந்து ஐஎன்எஸ் சம்திங் வந்து நேம் வந்து அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் மிசைல் வந்து பார்க்குறப்ப SSBNs ஆர் பொட்டன்ட் அண்ட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு மிலிட்ரி அசெட். ஓகேவா, ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து மிலிட்ரி கிட்ட மட்டும் தான் இருக்கும், பிரைவேட் கிட்ட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆப்ரேட்டட் பை ஒன்லி த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, சைனா, UK, பிரான்ஸ் அண்ட் த இந்தியா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் பவர்டு மிசைல் சப்மரைன் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வந்து இப்போ இந்தியாவும் வந்து இருக்கு முன்னாடியில இருந்து. ஸோ வித் அன்லிமிட்டட் ரேஞ்ச் அண்ட் என்டியூரன்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியர் பவர்டா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஃபியூவல் வந்து கெப்பாசிட்டி வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. அந்த நியூக்ளியர் பவர்லேயே வந்து இது வந்து ரன் ஆகக்கூடியது. ஸோ அப்படி ரன் ஆகிறப்ப லாங் ரேஞ்சுக்கு இதனால டிராவல் பண்ண முடியும், என்டியூரன்ஸும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அந்த பர்டிகுலர் நியூக்ளியர் பவர்டு சப்மரைனுக்காக. ஸோ SSBN இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஒன்லி பை த ஃபுட் சப்ளைஸ். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டாப்பிங் வந்து வருது அப்படின்னா அது வந்து எதுக்காக இருக்கும் அப்படின்னா ஃபுட் சப்ளைஸ் வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்காக இருக்கும். இல்லைன்னா க்ரூ ஃபேட்டிகோ, அந்த அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சோர்வா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து க்ரூ ஃபேட்டிக்னாலையும் இது வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக மட்டும்தான் இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரைன் பண்ண முடியும். அப்படி இல்லாம இல்லைன்னா இது வந்து லாங் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு சப்மரைன் தான். ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதுதான் K4 பேலிஸ்டிக் மிசைல். அது வந்து கில்லர் 4 அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. 3005 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைல். ஓகே, பேலிஸ்டிக் மிசைல். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ சில பேருக்கு வந்து கேட்கலாம் ஐஎன்எஸ் பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாக்குறப்பதான் UPSC வந்து 2016 வந்து ஐஎன்எஸ் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே,
which of the one of the following is the best description of INS Ashtadirni that was in the news recently? ஸோ கரண்ட் அஃபேர் பேஸ்டாவே வச்சு அவங்க வந்து அந்த ஐஎன்எஸ் அஷ்டதாரிணி பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்குறப்ப இட் இஸ் ஆம்பிஃபியஸ் வார்ஃபேர் ஷிப், நியூக்ளியர் பவர்டு சப்மரைன், டார்பிடோ லான்ச் அண்ட் ரெக்கவரி வெசல் அண்ட் நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லி நீங்க வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்க வந்து பின் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ நானும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஐஎன்எஸ் பத்தி கேட்டிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல அப்கமிங் எக்ஸாம்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனாலதான் அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ்னா என்ன, ரீசெண்டா என்ன பண்ண S4 ஸ்டாருக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We are going to discuss a topic which is related to the UPSC 2025 prelims. Okay, ஸோ என்ன டாபிக் பார்த்தோம்னா cloud chamber. Okay, the cloud chamber recently because in the news they have established a cloud chamber in the Pune. Okay, ஸோ அதனால தான் பார்க்க போறோம். Let's see மிஷின் மாசம். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம முன்னாடியே வந்து வீடியோல வந்து போட்டிருக்கேன். மிஷன் மாசம்னா என்ன, அது எந்த மாதிரி ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதுலயே வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா. ஸோ மிஷன் மாசம் லான்ச்டு பை த கவர்மெண்ட்ஸ் லாஸ்ட் மந்த் எய்ம்ஸ் டு நாட் ஜஸ்ட் டு இம்ப்ரூவ் வெதர் forecasting in the country but also manage certain weather events like rainfall, precipitation, அதுக்கப்புறம் frost, அது மாதிரி எல்லாமே வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ as a part of mission மாசம் India is building a first cloud chamber at the Indian Institute of Tropical Meteorology in Pune. ஸோ இது வந்து மினியேச்சர் ஆஃப் கிளவுட் சேம்பர் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளவுட் சேம்பர் வந்து ஒரு லார்ஜர் சைஸ்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்துவாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த IITM புனேல வந்து பில்ட் பண்ண போறாங்க கிளவுட் சேம்பருக்காக. ஸோ அது மூலியமா வந்து அந்த கிளவுடோட பேட்டர்ன் நமக்கு வந்து அது வந்து எந்த மாதிரி கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம படிக்க முடியும். ஓகே, அதை பத்தி ஸ்டடி பண்ண முடியும். அதுக்காக தான் பில்ட் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அந்த கிளவுட் சேம்பர் என்ன, அது வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிளவுட் சேம்பர் இஸ் a scientific apparatus. So scientific apparatus that mimics the conditions required for the cloud formation. So the cloud formation சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஜாகிரபிக்கலாக பார்த்தோம்னா cloud formation வந்து certain kind of humidity, அதுக்கப்புறம் இந்த சேச்சுரேட்டட் ஏர், அதுக்கப்புறம் இந்த ஹீட்டு, அந்த மாதிரி எல்லாமே தேவை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி படிக்கிறதுக்காக ஒரு இன்சைடு பில்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கிளவுட் சேம்பர் வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கிளவுட் சேம்பர் வந்து கிரியேட் பண்றாங்க. It resembles a closed cylindrical and tubular drum inside which water vapor, aerosols and are injected. Okay, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கிளவுட் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அது வந்து ஏரோசெல், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வேப்பர், அதுக்கப்புறம் ஹெக்ரோ நியூக்ளியர், அந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதாலுமே இன்ஜெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ள வந்து கிளவுட் வந்து ஃபார்மேஷன் வந்து பண்ணி பார்க்கறது தான் கிளவுட் சேம்பரோட ஒர்க். ஓகே, ஸோ அண்டர் த டிசைர்டு ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இன்சைட் திஸ் சேம்பர் கிளவுட் கேன் டெவலப். ஓகேவா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நார்மலான ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ல பார்க்குறப்ப அதுக்கு வந்து ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், சேச்சுரேட்டட் ஏர் எல்லாமே தேவைப்படும். ஸோ அது எல்லாமே கண்டிஷன் வந்து அது பர்டிகுலர் அந்த சேம்பருக்குள்ளேயே வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அது மூலியமா வந்து கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்தியா இஸ் பில்டிங் a cloud chamber with the convection properties. ஓகே, ஸோ கன்வெக்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து ஜாகிரபியில் என்ன தெரியுமா அப்படின்னா, இங்க ஒரு ஹீட் சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த சோர்ஸ் வந்து ஒரு ஏர் மாலிகுல் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டவ் வந்து இருக்குது. இங்க இருந்து பாக்குறப்ப என்னன்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் என்ன பண்ணுன்னா கன்வெக்டிவ் அந்த செல்லு மாதிரி இருக்கும். ஸோ மேலே போகும், மேலே போயிட்டு கூல்டவுன் ஆகிட்டு திரும்ப கீழே வரும். கீழே வந்தோடனே அந்த ஹீட் சோர்ஸ் மூலியமா திரும்ப மேலே போகும் அந்த அசெண்டிங் ஆர்டர்ல. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கன்வெக்டிவ் செல் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல அந்த கிளவுட் சேம்பர் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஆஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டடி இந்தியன் மான்சூன் கிளவுட்ஸ். ஓகே, globally there are only handful of convective cloud chambers. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே என்னன்னா அந்த கன்வெக்டிவ் பேஸ்டான இருக்கக்கூடிய கிளவுட் சேம்பர்ஸ் தான் அந்த குளோபலி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய இடத்துல வந்து கிளவுட் சேம்பர் வந்து இருக்குது வேர்ல்ட் வைட். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் கன்வெக்டிவ் கிளவுட் சேம்பர் இஸ் டு கெயின் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் cloud physics and the condition commonly affecting Indian weather and the system. ஸோ இந்தியன் வெதர் அண்ட் சிஸ்டத்தை வந்து பாதிக்கிற மாதிரி எந்த கண்டிஷன் இருக்கோ அதை வந்து கிளவுட் சேம்பர்களுடைய கிளவுடை வச்சு அவங்க வந்து ஸ்டடி பண்ண போறாங்க, ரெண்டுத்தையும் வச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிளவுட் பிசிக்ஸ் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வித் த ஹெல்ப் ஆஃப் கிளவுட் சேம்பர். ஓகே, ஸோ இது வந்து நார்மலான கண்டிஷன். ஓகேவா? இது வந்து நேச்சுரலாக நடக்கூடியது. ஸோ நேச்சுரலாக எப்படி ஒரு கிளவுட் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் இங்கே தான்
ஒரு சி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சி ஆர் பாயிண்ட் எதுனாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லிக்விட் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் சோர்ஸ், அங்கிருந்து என்ன பண்ணுன்னா வாட்டர் வேஃபர் வந்து நம்மளுக்கு வந்து எவாபரேட் ஆகி அசெண்டிங் ஆகும். அந்த மாதிரி அசெண்டிங் ஆகுறப்ப அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் ஸ்மோக் பார்ட்டிகல்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து ஒரு ஹெக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா வந்து அதை வந்து எடுத்து அதை சுத்தி வந்து அந்த வாட்டர் வேஃபர்லாம் சுத்திக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்றப்ப கிளவுட் டிராப்லெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். சின்ன சின்ன கிளவுட் டிராப்லெட்ஸா ஃபார்ம் ஆகி அது வந்து கடைசியில ஒரு பெரிய கிளவுடா வந்து ஃபார்ம் ஆகிரும். ஓகேவா, ஸோ லேட்டர் இது வந்து கூல் டவுன் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து ரெயின் வந்து போர் பண்ணி அந்த பிரிசிபிடேஷன் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரலா நடக்கும். அந்த மாதிரி இல்லாம இங்க வந்து கிளவுட் சேம்பர்ல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இதுதான் அதோட செட்டப். ஒரு நார்மலான கிளவுட் சேம்பர் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கிளவுட் சேம்பர் பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செட்டப் வந்து இருக்கும். மேபி பிளாஸ்டிக்ல கூட இருக்கலாம். ஓகேவா, அந்த பிளாஸ்டிக் டின் வந்து இருக்கும். அது கீழே என்னன்னா இங்க வந்து ஃபோம், அதுக்கப்புறம் நீங்க ட்ரை ஐஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ட்ரை ஐஸ் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடிய அந்த என்னன்னா ஒரு வாட்டர் வேப்பர் வந்து கீழே வந்து டிராப் ஆகுது அப்படின்னா அது வந்து கிளவுட் வந்து ஃபார்மேஷன் கண்டென்சேஷன் ஆகுறதுக்காக இந்த கூலிங் சிஸ்டத்துக்காக அந்த ட்ரை ஐஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரேடியாக்டிவ் சோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ரேடியாக்டிவ் சோர்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கன்னா, அது வந்து சப்போஸ் நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து அயன்ஸ் வந்து இருக்குது, அதனாலதான் இந்த கிளவுட் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு தியரி வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தியரி வந்து சோர்ஸா வச்சு அந்த ரேடியேட்டிவ் சோர்ஸ் மூலமா அந்த இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா ஆட்டம்ஸ் வந்து சார்ஜ் கொடுத்து அயன்ஸை வந்து மாத்துறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் ரேடியேட்டிவ் சோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இட் மே பி யுரேனியம் அந்த மாதிரி எது வேணா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபில்டரிங் சோக்கடிங் ஆல்கஹால் டு சப்ளை ஆல்கஹால் வேப்பர். ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் ரிங் வந்து வச்சிருக்காங்க. இது மேபி கிளாத்தா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிங்காக அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். ஸோ இங்க இருந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் வேஃபர் வந்து இல்லைன்னா ஒரு ஆல்கஹால் வேஃபர் வந்து அவங்களுக்கு வந்து கீழே வரணும். ஸோ அந்த மாதிரி கீழே வரப்பதான் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சன்லைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேம்ப்ல இருந்து வரக்கூடிய நேச்சுரலா இருக்கக்கூடிய வந்து சன்லைட்டு, இது வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா லேம்ப். இந்த லேம்ப்ல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஹீட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹீட் மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து வாட்டர் டிராப்லெட்ஸா மாறும். அந்த வாட்டர் டிராப்லெட்ஸா மாறினதுக்கு அப்புறம் இங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் அது வந்து கண்டென்சேஷன் ஆகும். ஓகேவா, ஸோ பேசிக்கா கீழே இருந்து மேலே போய் கண்டென்சேஷன் ஆகும். இவங்க அந்த கிளவுட் சேம்பர்ல வந்து மேல இருந்து கீழே வர வச்சு கண்டென்சேஷன் ஆக வைக்கிறாங்க. டிஃபரன்ஸ் வந்து பாக்குறப்ப அதான் ஆல்கஹால் வேப்பர் கண்டென்ஸ் டு ஃபார்ம் லிக்விட் டிராப்லெட்ஸ் அரௌண்ட் த அயனைஸ்டு மாலிக்யூல். ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் சொல்லி பாக்குறப்ப இதோட இது வந்து இப்படிதான். ஸோ நமக்கு வந்து போட்டோ எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்கிரீன் வந்து வச்சிருவாங்க கீழே. ஸோ இங்க ஏதாச்சும் ஒரு கேமரா வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கேமரா மூலியமா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து அந்த கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிளாக் ஸ்கிரீன் இல்லைன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இது ஓவராலா பாக்குறப்ப கிளவுட் சேம்பரோட ஃபங்க்ஷன் அதோட ஒர்க்கிங் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கிறேன். வில்சன்ஸ் தியரி கிளவுட் ஆஃப் சேம்பர் இஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் தட் the dash are present in the atmosphere. ஸோ அது எதனால அட்மாஸ்பியர் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து நடக்குது, அது கிளவுட் கண்டென்சேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி வில்சன் தியரி வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப அன்கண்ட்ரோல்டு சார்ஜஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் அயன்ஸ், கண்ட்ரோல்டு சார்ஜஸ், ஸ்மால் நம்பர் ஆஃப் அயன். அந்த 4 ஆப்ஷன் எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மேபி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வீடியோ கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளவுட் சேம்பர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். மேபி சயின்ஸ் அண்ட் டெக்ல கூட கேட்கலாம். அப்படி இல்லாம கிளவுட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா, ஜாகிரபிக்கலாவும் கேட்கலாம், ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல கூட கிளவுட் சேம்பர் பத்தி கேட்கலாம். ஓகேவா, ஸோ 2 விதமான இம்பார்ட்டன்ட் ஏரியால வந்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா, ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். See you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.